மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி புது வருஷம். என்னை பொறுத்த வரைக்கும் புது வருஷம் அப்படின்னா என்னென்னா புது கேலண்டர், அவ்வளோதான். பழைய கேலண்டர் தூக்கி போட்டு புது கேலண்டர் போட போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த வருஷம் நம்மளுக்கு ராசி பலன் எப்படி இருக்க போகுது, இல்லை இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் நம்மளுக்கு என்ன ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க, இதிலலாம் எனக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜீசஸ் கொடுக்குற நாள் தான். பட் டு ஸ்டார்ட் அ டே, இது ஒரு நான் எப்பவுமே சொல்கிறேன்ல, நம்ம இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கிறிஸ்மஸுக்கு நம்ம வெளியே எல்லாருக்கும் போய் ட்ரெஸ்ஸு கொடுத்தோம், எல்லாத்துக்கும் போயிட்டு லுங்கி புடவை, பெரிய விஷயங்கள் நம்ம ஒன்றும் பண்ணல. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் ஒரு சின்ன விஷயம் பண்ணோம். அதுக்கப்புறம் நேற்று நம்ம ஒரு ரெஸ்கியூ டீம் கூட போயிட்டு ஒரு வயசானவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அவருக்கு அவரோட புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி அவரை பத்திரமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். சுகத்தை கொடுங்க இயேசுவே, நீங்க ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒரு பொண்களை ஆசி ஒரு பரிபூர்ண சுகத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை ஆசிரியர் இயேசு நமக்கு தெரியாம சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு 1ஆம் தேதி. ஸோ 1ஆம் தேதி ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம இயேசு பற்றி சொல்கிறதுக்கோ மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அது யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் பண்ண தான் போகிறோம். இது 1ஆம் தேதி ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டிலாம் இங்கே இருக்குது. இது என்னோடய நண்பர்கள், என்னோடய மாஸ்டர் ராஜா மாஸ்டர், என்னோடய பாக்ஸிங் மாஸ்டர், அவரோட சன்னு ராகேஷ், அவர் ஸ்டண்ட்டில் இருக்கார், அண்ணன் அவரோட உதவிக்கு வந்திருக்காரு. ஸோ நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு டீமாக தான் நல்லது பண்ணுறதுக்காக எப்படி வேணால் போகலாம். ஸோ இதில் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம்லாம் கிடையாது. மாஸ்டர் ராஜா மாஸ்டரும் அவங்க சன்னு ராகேஷும் இது வழக்கமாக பண்ணிகிட்ருக்குறாங்க, நானும் வழக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு நியூ இயருக்கு நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றதுக்கான தவிர நம்ம இதை போட்டு பப்ளிசிட்டி பண்ணி யாருக்கிட்டையும் காசுலாம் வாங்குறதில்ல. நான் வேலை செஞ்சு இயேசு எனக்கு கொடுக்குற காசில் நான் பண்ணுறேன், அவங்க வேலை செஞ்சு அவங்க என்ன சம்பாதிக்கிறேன் அவங்கள காசில் பண்ணுறாங்க. ராகேஷ் ஸ்டண்ட் யூனியனில் போய், ஸ்டண்ட்டுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில், அது பண்ணி அதில் சம்பாரித்து ஏழைங்களுக்கு கொடுக்குறோம். தவிர இது ஒன்றும் நாங்கள் மற்றவங்கிட்டேருந்து காசு கேட்டு பண்ணுறதில்ல. ஏன்னா இது ஏன் பண்ணுறோன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, முக்கால்வாசி பேர் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, வாங்குறவங்களா இருக்கிறாங்க, கொடுக்குறவங்களா இருக்கிறதே கிடையாது. ஸோ எதை கேட்டாலும் ஐயா அது நம்ம சொல்லக்கூடாது, சொன்னால் தப்பாக போயிடுது. அதுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர, அவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்களே தவிர, அவங்க கிட்டேருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அது எப்படி நான் சொல்ல, ஓகே அடுத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அது அவங்களுக்கும் இயேசுக்கும் இருக்கிறது. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். வாங்க போவோம். ரெண்டு பேர் வராங்க பாரு. ஏய் ஓட. அது போக்கு வச்சுங்க. அவருக்கு கீழே வாங்க வாங்க. கமெண்ட் படிப்பீங்களா?
100 பேருக்கு கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட நம்ம சாப்பாடு கொடுத்தாச்சு. இதை வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் சொல்ல வரல. இப்போ நாங்கள் போகும்போது எத்தனையோ பேர் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய முஸ்லீம் சகோதரர்கள், நிறைய ஹிந்து சகோதரர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் என் மனசில் என்ன பட்டுச்சுன்னா, நிறைய இன்றைக்கி புது வருஷம் 1ஆம் தேதினால நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் ரோட்டில் இறங்கி நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய கோவில்கள், ஹிந்து கோவில்களில் நிறைய பேர் எல்லாருக்கும் சாப்பாடு. நாங்கள் ஒரு 4-5 இடத்துல பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து நானும் மாஸ்டர் தான் பேசிகிட்டு இருந்தோம். எந்த சபையிலையும் இப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. யாருமே கொடுக்கலன்னு சொல்ல வரல, ரொம்ப கம்மி. ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான பக்தர்கள், இந்து முஸ்லீம் உண்மையான பக்தர்கள் உண்மையான தெய்வம் தெரியாமல் பாவம் தேடிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவர்கள் உண்மையான தெய்வம் இயேசு, ஆனால் பக்தர்கள் உண்மையாக இருக்காங்களான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. அது ஏன் தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற ஆரம்ப காலத்தில் வந்த ஊழியக்காரங்களை எடுத்துக்கோங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த ஊழியக்காரங்கள்லாம் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ எஜுகேஷன், கிறிஸ்டியன்ஸ்னு பார்த்தாலே அப்படி ஒரு மரியாதையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி கொடுங்க 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 கொடுங்கன்னு சுரண்டுறது பார்க்கும்போது அது சின்ன ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்கன்ற எல்லாருக்கும் அது தவறுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. கேட்டால் நாங்கள் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முழு நேரத்துக்கு நீங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டிங்கன்னா, இயேசு சொல்லி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இயேசு உங்களுக்கு யாருக்கிட்டையும் கேட்க விட மாட்டார். இதுதான் உண்மை. இது நான் சொல்கிறது பல பேருக்கு பிடிக்காது, ஆனால் இதுதான் உண்மை. சரி, ஓகே, அவங்கள ஊற்றி விடுவோம். நம்மளால் முடிஞ்சது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு கால் தூசி அளவு தான் நாங்கள் பண்ணுறோம். பட் இது வந்து இன்னையோட முடியாமல் நியூ இயரு கிறிஸ்மஸ்ன்னு இல்லாமல் தினம் தினம் நியூ இயர் தான், தினம் தினம் கிறிஸ்மஸ் தான், தினம் தினம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கான மனசை எங்களுக்கு இயேசு கொடுக்கணும். You know why? We love Jesus and Jesus loves you.